நிச்சயமாக வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டி முக்கிய வேட்பாளரான வேட்புமனு தாக்கலானது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தற்போது அதிமுக சார்பில் ராயபுரம் மனு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்டோரும் 7வது டோக்கன் பெற்று காலை 11 மணி அளவில் அவர்கள் உள்ளே சென்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் ராயபுரம் மனு, திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி, பாஜக சார்பில் பால் கனகராஜ், நாதக சார்பில் அமுதினி ஆகியோர் இன்று ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள இருக்கும் நிலையில இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகத்தில் இருந்து 100 மீட்டர் 2 வாகனங்கள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும். அதே போல அதிமுக சார்பில் 5 நபர்கள் அவர்களிடம், அதாவது வேட்பாளருடன் சேர்த்து 5 நபர்கள் மட்டுமே ரிட்டர்னிங் ஆபீசருடன் சென்று அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கும்படி இந்த நிபந்தனையை அவர்கள் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அதிமுக சார்பில் 5 பேர் உள்ளே சென்ற நிலையில், அதே போல திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி, அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோரும் கலாநிதி வீராசாமியுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய, அதாவது கலாநிதி வீராசாமியுடன் டோக்கன் நம்பர் 2வது இதாக பெற்றிருந்த நிலையில, அதாவது அதிமுக சார்பில் 7வது நம்பர் டோக்கன் பெற்றிருக்கும் சூழல் அவர்கள் முன்னதாக சென்றிருக்கும் கூறப்படுகிறது. அதே போல அதை தொடர்ச்சியாக தான் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி, அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோரும் உள்ளே வந்த நிலையில், குறிப்பாக இந்த சூழல்ல இருவருமே ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே சென்ற நிலையில் இந்த தற்போது இந்த பகுதியில் சற்று சலசலப்பு ஏற்பட்ட நிலையில உள்ளே சென்று இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதாவது அதிமுக சார்பில் ராயபுரம் மனம், திமுக சார்பில் அமைச்சர் சேகர் பாபு அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது இருவரும் மாறி மாறி வார்த்தைகளை வீசி தற்போது இந்த சூழலில் இந்த இருவருமே மாத்தி மாத்தி பேசிக் கொண்ட காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது திமுக சார்பில் 2வது டோக்கன் ஏற்கனவே பெற்றிருந்த சூழல்ல அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ அவருடைய மகன் 7ஆம் நம்பர் டோக்கன் பெற்று இருந்து அவரிடம் வழங்கினர். அதாவது இவர்கள், அதாவது திமுக சார்பில் உள்ளே செல்லும் போது அதிமுகவும் உடனே அவர்கள் பின்னாலே சென்று வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அதிகாரியிடம் இருவருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது மாறி மாறி வார்த்தைகளால், அதாவது அமைச்சர் சேகர் பாபு வார்த்தை பேசும் பொழுது ராயபுரம் ராஜேஷ், அதாவது மாவட்ட செயலாளர் ராஜேஷ் எதிர்த்தாக அமைச்சரை ஒருமையில் பேசி காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து, அதாவது இருவருமே தற்போது அதிமுக சார்பிலும் திமுக சார்பிலும் உள்ளே அமர்ந்து இருவருக்கும் இருக்கை அமரப்பட்டு இருவருமே இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை அதிகாரியிடம், அதாவது தேர்தல் ரிட்டர்னிங் ஆபீசராக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதிகாரிகள் பேசி வருகின்றனர். கை வச்சு மோஜா லைட்டா கீழே காலைல 10 மணிக்கு வந்தோம். கேண்டிடேட் வந்தா மட்டும்தான் டோக்கன் கொடுப்போம்னு சொன்னாங்க. வீடியோ கவரேஜே இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் நாங்க தான். அப்ப எங்களுக்கு வந்து 7 கொடுத்து அவங்களுக்கு மாதிரி 2 ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. கேண்டிடேட் வராம ரேட் வாங்க மாட்டோம். You are necessarily taking this everything record in the audio, the video. ஒரு நிமிஷம் நீங்க மாட்டாதீங்க அவ்வளவு சொல்றேன். What time did you come? Sir, token number. What time did you come? Just now.
கேண்டிடேட்